வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒயிட் டயட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத வெறும் டயட்னு நினைச்சிடாதீங்க. இது நம்மளோட பழங்கால ஞானமும் இன்னைக்கு இருக்கிற அறிவியலும் ஒன்னா சேர்ற ஒரு மேஜிக் பாயிண்ட். வாங்க உள்ள போகலாம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது டயட் ட்ரை பண்ணிருப்போம் இல்லையா? ஆனா ஏன் அதுல முக்கால்வாசி சமயம் நாம தோத்து போறோம்? கொஞ்ச நாள்லே முடியலடா சாமின்னு விட்டுடுறோம். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற நிறைய டயட் பிளான்ஸ் எல்லாருக்கும் ஒரே சட்டை மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேற, நம்ம வாழ்க்கை முறையும் வேற. அப்ப எப்படி ஒரே டயட் எல்லாருக்கும் செட் ஆகும்? நமக்கு தேவை கடுமையான ரூல்ஸ் கிடையாது, நமக்கேத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கற ஒரு சிஸ்டம். சரியா, இந்த இடத்துல தான் ஒய் டயட் ஒரு சூப்பரான தீர்வை கொண்டு வருது. மறுபடியும் சொல்றேன், இத ஒரு டயட்னு மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஹைபிரிட் ஃபார்முலா. அப்படின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். ஒயிட் டயட்டோட அடிப்படை ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் நம்ம பாட்டி தாத்தா காலத்து ஞானம், ஆயிரக்கணக்கான வருஷ அனுபவம். இன்னொரு பக்கம் லேட்டஸ்டா வந்திருக்கிற அறிவியல் உண்மைகள். இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்குது. அது மட்டுமல்ல, நம்மளோட இந்த பரபரப்பான லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி சுலபமா செய்யக்கூடிய சில ஸ்மார்ட் மாற்றங்களும் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகே, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, 3 லேயர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல் லேயர் நம்மளோட மனநிலை, அதாவது சாப்பாட்டை நம்ம எப்படி பார்க்கறோங்கிற தத்துவம். 2வது லேயர் சயின்ஸ், அதாவது சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன செய்யுதுங்கிற உயிரியல். 3வது நம்ம அன்றாட பழக்கம், அதாவது நம்ம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோங்கிறது. இது 3 சேரும்போது தான் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். சரி, முதல்ல நாம ஒய் டயட்டோட அடித்தளத்துக்கே போவோம். நம்மளோட பண்டைய உணவு ஞானம், சொல்லப்போனா ஆரோக்கியத்துக்கான உண்மையான ப்ளூ பிரிண்ட் இங்க தான் ஒளிஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒரு அருமையான ஃப்ரேம் ஒர்க் வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு AVAVS. இது என்ன சொல்லுதுன்னா, சாப்பாட்டை மட்டும் தனியா பார்க்காதீங்கன்னு சொல்லுது. ஆகாரம், அதாவது உணவு; விஹாரம், அதாவது நம்ம வாழ்க்கை முறை; ஆச்சாரம், நம்ம பழக்க வழக்கங்கள்; விசாரம், நம்ம எண்ணங்கள்; அப்புறம் சஞ்சாரம், நம்ம உடல் இயக்கம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. ஆரோக்கியம்னா இது எல்லாம் சேர்ந்ததுதான்னு சொன்னாங்க. எப்ப புரியுதா? இதனாலதான் வெறும் கேலரிகளை மட்டும் கணக்கு போடுற டயட் பிளான்ஸ் வேலை செய்யறதில்ல. ஏன்னா சாப்பாடுங்கிறது நம்ம தூக்கத்தோட, நம்ம மூடோட, நம்மளோட அன்றாட வேலைகளோட கூட சம்பந்தப்பட்டது. அது தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. அவங்க வச்சிருந்த இன்னொரு சூப்பர் விஷயம் சீசனுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறது. யோசிச்சு பாருங்க, வெயில் காலத்துல வெள்ளரிக்காய் தர்பூசணின்னு குளிர்ச்சியா சாப்பிடுறோம். மழை காலத்துல சூடா ஒரு சூப் குடிக்கிறோம். இது ஏதோ நம்ம பழக்கம்னு நினைக்கிறோம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கு. இயற்கையோட நம்மள சிங்க் பண்ணிக்கிற ஒரு வழி இது. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் பழங்கால விஷயம், இன்னைக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஆமா, ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னத இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் ரொம்ப அழகா உறுதிப்படுத்துது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இதோ ஒய் டயட்டோட சயின்ஸ் பில்லர்ஸ். ஒய் டயட் 3 முக்கியமான அறிவியல் விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்கு. 1, குரோனோ நியூட்ரிஷன். சிம்பிளா சொன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறத விட எப்ப சாப்பிடுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது நியூட்ரிஜெனாமிக்ஸ், அதாவது சாப்பாடு நம்ம ஜீன்ஸ் கூட எப்படி பேசுதுங்கிறது. 3வது மெட்டபயோம், இது நம்ம வயித்துல இருக்கிற குடல் ஆரோக்கியத்தை பத்தினது. இந்த 3ம் தான் கேம் சேஞ்சர்ஸ். நம்ம பாட்டிங்க எல்லாம் சும்மாவா சொன்னாங்க, நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிடாத, நேரத்துக்கு சாப்பிடுன்னு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. குரோனோ நியூட்ரிஷன் அதுதான் சொல்லுது, நாம சரியான நேரத்துல சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். இன்னொரு உதாரணம் பாருங்க. நல்லா விதவிதமா காய்கறி, கீரை, பழம் எல்லாம் சேர்த்துக்கோன்னு பெரியவங்க சொல்லாங்க. எதுக்கு? மெட்டாபயோம் சயின்ஸ் சொல்லுது, அப்படி நாம சாப்பிடும்போது நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிர்களுக்கு அது விருந்தா அமையுது. நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தா மொத்த உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் தியரி சயின்ஸ்னு பேசிட்டோம். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? இது எப்படி உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு சிஸ்டமா மாறும்? அதுதான் அடுத்த கேள்வி. வாங்க அதையும் பார்ப்போம். இந்த ஒரு ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். வழக்கமான டயட்னா என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கடுமையான ரூல்ஸ் இருக்கும். அவங்களோட ஒரே ஃபோக்கஸ் வெயிட்டை குறைக்கிறது மட்டும்தான். ஆனா ஒய் டயட் அப்படி இல்ல. அது ஒரு அடாப்டிவ் சிஸ்டம். அதாவது உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அதோட குறிக்கோள் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, உங்க முழுமையான நல்வாழ்வு. ஒயிட் டயட்டோட ஒரு சீக்ரெட் வெப்பன்னே சொல்லலாம். அதுதான் ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ், அதாவது புத்திசாலித்தனமான மாற்றங்கள்.
இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க வாழ்க்கையே மொத்தமா மாத்த வேண்டியதில்ல. அதுக்கு பதிலா சின்ன சின்னதா ரொம்ப சுலபமா சில மாற்றங்களை செஞ்சா போதும். காலப்போக்குல அதுவே பெரிய ரிசல்ட்ஸ கொடுக்கும். உதாரணத்துக்கு சாயங்காலம் டீ குடிக்கும்போது எண்ணெயில பொரிச்ச பஜ்ஜிக்கு பதிலா பேக் பண்ண சமோசா இல்லனா அவிச்ச சுண்டல் சாப்பிடலாம். கோக், பெப்சி மாதிரி சக்கரை பானங்களுக்கு பதிலா நல்லா மசாலா போட்ட மோர் குடிக்கலாம். ராத்திரிக்கு வயிறு முட்டை சாப்பிடறதுக்கு பதிலா கொஞ்சம் இலகுவா சீக்கிரம் ஜீரணமாகற மாதிரி சாப்பிடலாம். பாருங்க, எவ்ளோ சிம்பிளான மாற்றங்கள், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றோம். நம்ம முன்னேற்றத்தை எப்படி அளக்குறது? வெறும் வேயிங் மெஷின்ல ஏறி நின்னு நம்பரை பார்த்து சந்தோஷப்படுறதோ இல்ல சோகமாகறதோ கிடையாது. அந்த பழைய முறையவே ஒய் டயட் மாத்துது. அதுக்கு பதிலா PWIன்னு ஒன்னு கொண்டு வருது. அதாவது பர்சனலைஸ்ட் வெல்பீயிங் இண்டெக்ஸ், உங்க தனிப்பட்ட நல்வாழ்வுக்கான குறியீடு. அப்போ இந்த PWI எதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கும்? உங்க எடைய மட்டும் இல்ல, நீங்க எவ்ளோ எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்க, உங்க தூக்கத்தோட தரம் எப்படி இருக்கு, உங்க மனநிலை எப்படி இருக்கு, உங்க ஜீரண சக்தி எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை சேர்த்து பார்க்கும். சொல்லப்போனா இதுதான் உங்க ஆரோக்கியத்துக்கான உண்மையான ஒரு 360 டிகிரி ரிப்போர்ட் கார்டு. நாம இப்ப இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். ஒய் டயட்டுங்கிறது வெறும் சாப்பாட்டு முறையோட நிக்கிற விஷயம் இல்ல, அதுக்கும் மேல இது நம்மள மறுபடியும் இயற்கையோட இணைக்கிற ஒரு அழகான பாலம். எப்படி? இது நம்மள சூரியனோட சுழற்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம கால் மிதிக்கிற மண்ணல விளையிறத சாப்பிடச் சொல்லி அந்தந்த பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி வாழ வைக்குது. சாப்பாட்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த அருமையான தொடர்ப இது நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துது. இந்த ஒரு வரிய பாருங்க, ஒய் டயட்டோட மொத்த தத்துவத்தையும் எவ்ளோ அழகா சொல்லுது. நம்மளோட டைனிங் டேபிள்ங்கிறது எதையாவது கட்டுப்படுத்த வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு இடம் கிடையாது. அது நாம புதுசா கத்துக்க, நம்ம உடம்ப குணப்படுத்த, இயற்கையோட மறுபடியும் கனெக்ட் ஆக ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க டயட்டுங்கிறது ஒரு ரூல் புக் மாதிரி இல்லாம உங்க உடம்போட நீங்க பேசுற ஒரு கான்வர்சேஷனா இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.